15 நாள்ல சுரியானி என்ற ஒரு அந்நிய மொழியை நான் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். பிறகு சுரியானி மொழியை சார்ந்த கடிதங்கள் வந்தாலோ, சுரியானி மொழியை சார்ந்த மக்கள் வந்தாலோ, அல்லாஹ்வுடைய தூதருக்கு டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய டிரான்ஸ்லேட்டராக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். இப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் திறமைகளை, ஸ்கில்ஸ்களை வளர்த்துக்க சொன்னாங்க. அதற்காக முயற்சிகளை அதிகமாக எடுக்க சொன்னார்கள். மாணவர்கள் 12 ஆண்டுகளுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சி. இரவு பகலாக படிக்கின்றான், இரவு பகலாக கனவு காணுகின்றான். என்ன கனவு? இன்ஜினியர் ஆகக்கூடிய கனவு, டாக்டர் ஆகக்கூடிய கனவு. தன்னுடைய லைஃப்ல ஏதேனும் ஒரு அச்சீவ்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு 12ஆம் வகுப்பு வரை, குறிப்பாக 10, 11, 12, 10th இருந்து இன்னைக்கு மாணவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 10th +2 மாணவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மென்டலான ஒரு சுமை இருக்கு பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் ஏற்பட்டு முடிந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிறது. 10th +2 பசங்க போயிட்டாங்கன்னு சொன்னா அவனை படி படி படி, அவனுக்கு வெளியூர் கிடையாது. எல்லாரும் வெளியூருக்கு சொந்த பந்தத்தோட செல்வாங்க, அவனுக்கு மட்டும் வெளியூர் பயணம் கிடையாது, ரத்து. அவன் வீட்டிலேயே உட்கார்ந்து படிக்கிறான். எல்லோரும் சொந்த பந்த திருமண கல்யாணத்துக்கு போவாங்க. 10th +2 படிக்கிற பையனுக்கு கல்யாணம் கிடையாது. ஏன்னா அவன் படிக்கணும், இந்த வருஷம் 10th, இந்த வருஷம் +2 அப்படின்னு சொல்லி. இப்படி ஒரு பயான்ல நான் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒரு மாணவன் ரொம்ப கவலையோடு சொன்னா, அதுல 10th +2 பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டா, பப்ளிக் எக்ஸாம் சந்திக்கக்கூடிய வகுப்புகளை நாங்கள் வந்து அடைந்து விட்டால், நீங்க சொன்ன மாதிரி ஊருக்கு போக கூடாது, ஏன்னா 10th +2, கல்யாணத்துக்கு போக கூடாது, 10th +2, அதையும் தாண்டி பிரியாணியில கைய வச்சாலே நீ 10th அப்படின்றாங்க. சாப்பிடுவதற்கு கூட சுதந்திரம் இல்லை. இப்படியாக ஏதோ ஒரு லைஃப்ல அச்சீவ்மெண்ட் ஆகி டாக்டர் ஆகணும், நல்ல வக்கீல் ஆகணும், கலெக்டர் ஆகணும், IAS IPS ஆகணும்னு சில மாணவர்கள், எல்லா மாணவர்கள், சில மாணவர்கள் லட்சியத்தோடு படிக்கின்றான். அந்த லட்சிய கனவு நிறைவேற்றப்படாமல் 12ஆம் வகுப்புல 95% எடுத்தாலும் நீ கண்ட டாக்டர் கனவு மெடிக்கல் காலேஜில் போய் படிக்க முடியாது என்று ஒன்றிய அரசால் நீட்டி விடப்பட்ட நீட்டு தேர்வால் இன்னைக்கு நிறைய மாணவர்கள் விதிவிதிங்கி நிற்கின்றார்கள். 12 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இரவு பகல் தூங்காம கஷ்டப்பட்டு நான் படிச்ச இந்த படிப்புக்கு நீட் என்ற இந்த மாநில கல்வி உரிமையிலே தேசத்தினுடைய கல்வியாளர்கள் வந்து இந்த மாநில கல்வி உரிமையை பறித்து நீட் என்ற ஒரு தேர்வு வச்ச. சரி, அந்த நீட்டிலும் குளறுபடிகள். கிட்டத்தட்ட 10-12 வருஷமா கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றான். எவனிடத்துல எல்லாம் காசு இருக்கின்றதோ, எவனிடத்துல எல்லாம் பதவி இருக்கின்றதோ அவன் சார்ந்தவர்களுக்கு மட்டும் அந்த கேள்வித்தாள் கிடைக்கிறது. இங்கு இரவு பகலாக படித்த மாணவர்கள் எல்லாம் படித்துவிட்டு சென்றதற்கு பிறகு அவர்கள் தோல்வி என்று சொன்னால் அந்த தோல்வியை அவர்களால் தாங்க முடியுமா? எனவே தான் இந்திய தேசத்தினுடைய இந்த ஒன்றிய அரசு பொறுப்பெடுத்ததற்கு பிறகு 13-12 ஆண்டுகள் பல போராட்டங்கள் நடந்தது. பல போராட்டங்கள். விவசாயிகள் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கான். விவசாயிகள் டெல்டால இருந்து, டெல்லியில இருந்து, பஞ்சாப் விவசாயிகள் வரைக்கும் இந்தியா விவசாயிகள் எல்லாம் 13 ஆண்டுகளாக விவசாயிகளுடைய போராட்டம். ஆனால் அந்த போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வராமல் கேள்விக்குறியாக ஆகியிருந்தது இந்திய தேசத்திலே. இன்னும் எத்தனையோ போராட்டங்கள் 13 ஆண்டுகளாக இந்திய தேசம் போராட்டங்கள் இல்லாமல் சுழலாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு தான். எல்லா காலமும் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கலாம், ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்திய தேசத்தில் போராட்டம். ஆனால் 13 ஆண்டு கால போராட்ட வரலாற்றிலே இந்தியாவிலே ஜனநாயக ரீதியான மாணவர்கள் எடுத்த போராட்டம், ஜனநாயக போராட்டம், கல்விக்கான போராட்டம், கல்வி முறை சீர்திருத்தம், நீட் முறைகேடு விவகாரம், இதனால் மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற வீரியமான மாணவர்களுடைய போராட்டம் மட்டும் ஜனநாயக ரீதியாக வெற்றி அடைந்திருக்கிறது. ஜனநாயகம் வெற்றி அடைந்தது. பண ஜனநாயகம் அல்ல. இந்திய தேசத்துடைய ஜனநாயகம், வாலிபர்களுடைய நேர்மையான போராட்டம், கல்விக்கான போராட்ட ஜனநாயகம் வெற்றி அடைந்திருக்கிறது. ஒரு பக்கம் மாணவர்கள் எல்லாம் இப்படி சினிமா மோகம், ரீல்ஸ் மோகம் என்றெல்லாம் இன்னைக்கு வழிதவறி சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு கவலையாக இருந்தாலும், ஏதோ சில மாணவர்கள் இயக்கம், காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஒரு இயக்கம் தோன்றி இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாம் டெல்லியிலும், ஜந்தர் மந்தரிலிருந்து காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் செய்த அந்த போராட்டத்திற்கு ஒரு வெற்றி கிடைத்ததன் அடையாளமாக தர்மேந்திர பிரதான் என்ற கல்வி மந்திரி ராஜினாமா செய்திருக்கிறார். இது மாணவர்களுடைய போராட்டம், முயற்சி. ஒரு இளைஞர்களுடைய போராட்டம் வீரியம் எடுத்தால் ஒரு தேசத்தையே அது திரும்பி பார்க்க வைக்கும். விவசாயிகளுடைய போராட்டத்திற்கு செவி சாய்க்காத ஒன்றிய அரசு, இன்னும் எத்தனையோ போராட்டங்களுக்கு செவி சாய்க்காத ஒன்றிய அரசு மாணவர்களுடைய போராட்டத்திற்கு, முயற்சிக்கு செவி சாய்த்திருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, வஅன்ன சஅயஹு ஸௌஃப யுரா, உனக்கான வெற்றிக்கான பாதையில் நீ முயற்சி செய்து கொண்டே இரு, பின்பு அந்த முயற்சி அல்லாஹ்வுடைய அருளால் வஅன்ன சஅயஹு ஸௌஃப யுரா, நிச்சயமாக சொல்ல வேண்டும். யூஜி படிச்ச ஒரு மாணவன் பிஜி படிப்பதற்காக அமெரிக்கா சிகாகோ யூனிவர்சிட்டியில் அப்ளை செய்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற செய்தி. ஒரு IAS இதை பத்தி பேசுறார். யூஜி முடிச்ச ஒரு மாணவர் சிகாகோ அமெரிக்கா யூனிவர்சிட்டியில பிஜி படிப்பதற்காக அப்ளை செய்கிறார். நல்ல மதிப்பெண், +2ல யூஜில எந்த ஒரு அரியரும் இல்லாம நல்ல படிச்சிருக்கிறார். 90% மார்க், ஹையர் செகண்டரியிலும் சரி, காலேஜிலும் சரி. ஆனால்
பிஜி படிப்பதற்கு சிகாகோ அமெரிக்காவுக்காக விசா அப்ளை பண்ணும்போது அந்த மாணவருக்கு விசா கேன்சல் ஆயிருக்கு. ஏன் எதுக்குன்னு தம்பு கிட்ட போய் கேட்க முடியுமா? மவுண்ட் ரோட்ல போய் நிக்கிறாரு, ரிஜெக்ட் பண்ணிடுறான். ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டான். இவனை விட கம்மி மார்க் வாங்கின ஒரு பையனை செலக்ட் ஆயிட்டான். இவங்க அப்பா ஒரு நல்ல பெரிய ப்ரொஃபசர். எதனால ரிஜெக்ட் ஆயிருச்சு? ரிஜெக்ட் ஆன ஒரு மாணவனை திரும்ப வந்து அமெரிக்காவில் விசா வாங்கி அனுப்புவது என்பது முடியாத காரியம். அதனால எதனால என் பையன் பிஜி படிப்பதற்கு சிகாகோ யூனிவர்சிட்டியில் படிக்காமல் விசா மறுக்கப்பட்டதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிந்த பாஸ்போர்ட் அதிகாரி இடத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டார். காரணத்தை வேணா கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்றாங்க, அமெரிக்காவுக்கு படிப்பதற்காக விசா அப்ளை பண்ணுவதற்கு நல்ல மார்க் எடுத்த ஒரு பையன் சிகாகோ யூனிவர்சிட்டியில் மறுக்கப்பட்டதற்குண்டான காரணம் என்னன்னு சொன்னா, இவன் விசா அப்ளை செய்வதற்கு இன்டர்வியூக்கு போகும்போது அவருடைய போன் நம்பரை கேட்கறாங்க. நல்ல கவனமா தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய போன் நம்பர் கேட்கறாங்க. போன் நம்பர் மட்டும் தான் சொல்றான். வாட் இஸ் யுவர் நேம், நீ எதுக்காக போறன்றது அப்புறம். முதல் கேள்வி போன் நம்பர். இன்றைய விஞ்ஞானத்துடைய இன்டர்வியூல நடக்கக்கூடிய ஒன்று. நம்பரை கொடுத்த உடனே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடறான். உனக்கு நோ விசா அனுப்பிச்சிடறான். என்னன்னு கேட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் போன் நம்பர்னு சொல்லி ஒன்று இருக்கான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் அப்ளிகேஷன்ல இருக்கு. அத போன் நம்பரை தட்டி பார்த்தா இவன் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல என்னெல்லாம் பார்க்கறான் அப்படின்றத அவன் ட்ராக் பண்றான். அப்போ இவன் வந்து ஆபாசமான படங்கள் அதிகமா பார்த்த காரணத்தினால இவனுடைய விசா ரிஜெக்ட் ஆகப்பட்டது. நீ ஆபாசங்களை அதிகமா பார்க்கிற, நீ என் நாட்டில் வந்து மற்ற பசங்களுக்கு எடுத்து விடக் கூடாது என்று சிகாகோ யூனிவர்சிட்டியிலே படிக்க சென்ற ஒரு மாணவனுடைய விசா, அவனுக்கு இடத்துல +2 நல்ல மார்க் தான், யூஜி நல்ல மார்க் தான். ஆனால் அவனுடைய போன் நம்பர், ஒரே ஒரு போன் நம்பர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ட்ராக்கிங் சிஸ்டம் உடைய போன் நம்பர் வச்சு இவன் வாட்ஸ்அப்ல எதெல்லாம் பார்க்கறான், யூடியூப்ல எதெல்லாம் பார்த்திருக்கிறான், பேஸ்புக்ல எதெல்லாம் பார்த்திருக்கிறான்னு சொல்லி அவனை ரிஜெக்ட் செய்யப்பட்டது என்று சொன்னால், ஒழுக்கம் இல்லாதவன் என் நாட்டிற்கு வந்து படிக்காதே என்று சொன்ன இதே கார்ப்பரேட் நிறுவனம் தான் நம்ம இடத்துல செல்போனை கையிலே கொண்டு வந்து கொடுத்தது. ஸ்டூடெண்ட் கேன் மஸ்ட் ஆக்டிவ் இன் சோசியல் மீடியா நாட் ப்ராப்ளம். மாணவர்கள் சோசியல் மீடியால எப்பொழுதுமே இருப்பது தவறல்ல. ஸ்டூடெண்ட் கேன் மஸ்ட் ஆக்டிவ் இன் சோசியல் மீடியா நாட் ஃபார் பர்சனலி ஒன்லி ஃபார் ப்ரொஃபஷனலி அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். சோசியல் மீடியால இளைஞர்கள் இருப்பது தவறல்ல, ஆனால் நல்ல விஷயத்திற்காக அதை பயன்படுத்துங்கள். எந்த சோசியல் மீடியாவிலே நீங்கள் தவறான விஷயங்களை பார்க்கின்றீர்களோ அது உங்களுக்கு கொடுத்த அந்த கார்ப்பரேட் நிறுவனமே நீ ஒழுக்கம் இல்லாதவன் என்று உன்னை ஊதாசீனப்படுத்தக்கூடும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இளைஞர்களுக்கு முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்யுங்கள், நல்ல ஒழுக்கத்தோடு இருங்கள் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எந்த ஒழுக்க கேடுகளை வெஸ்டர்ன் கலாச்சாரம் என்ற அடிப்படையில் நம்முடைய இளைஞர்களுக்கும் நமக்கும் திணிக்கப்பட்டதோ அந்த திணிக்கப்பட்ட அதே கார்ப்பரேட் நிறுவனம் தான் என்று நம்மை படிக்க விடாமல் புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு எல்லா வாலிபர்களும் ஒழுக்கம் சார்ந்த, முயற்சி சார்ந்த, வைராக்கியத்தோடு, கான்பிடென்ட்டோடு தயவு செய்து வேர்வை சிந்தி உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உழைப்பு என்றும் வீண் போகாது. இது நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வஅன்ன சஅயஹு ஸௌஃப யுரா என்று அந்த வெற்றி அல்லாஹ் தஆலா முயற்சியை நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுத்து நல் ஒழுக்கத்தோடு முயற்சி செய்து எதிர்வரக்கூடிய இந்த ஜென்சிகள் எல்லாம் எதிர்வரக்கூடிய காலகட்டத்திலே சிறப்பாக ஐஏஎஸ்களாக, ஐபிஎஸ்களாக மேலே நாடுகளுக்கு சென்று நல்ல படித்து நல்ல உத்தியோகத்தில் இருந்து அவர்கள் எல்லாம் எதிர்வரக்கூடிய காலத்திலே நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நல்ல முறையில் வழிநடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக. வாகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹ்வங்க தொழுது கொள்ளுங்கள்.